சவுக்கால் அடித்தல், சாட்டையால் அடித்தல், கசையால் அடித்தல் இதெல்லாம் வந்து பக்தி பக்தி சார்ந்த விஷயங்கள்ல கடைபிடிக்கப்படுது. அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல தன்னைத்தானே வருத்தி கொண்டு மக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரே வழி வந்து உண்ணாவிரதம் தான். வெற்றிகரமாக கடைபிடித்தவர் மகாத்மா காந்தி. இன்னமும் நம்ம அதை கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா சாட்டையால் அடித்து கவனத்தை ஈர்த்தல் என்பது அது அரசியல் காட்டு மிராண்டித்தனம் தான் நான் நினைக்கிறேன். பகுத்தறிவுக்கு புறம்பானது. மாநில கட்சிகள்ல மாநில தலைவர் பதவி நிரந்தரம். சார் வரைக்கும் மாநில தலைவராக கூட இருந்துடலாம். ஏன்னா மாநிலத்துக்குள்ளதான் கட்சி இருக்கும். இப்ப அண்ணாமலை எவ்வளவுதான் தன் மேல கவனத்தை ஈர்த்து திசை திருப்பி வைத்தாலும் அடுத்த 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ பிஜேபி வேற தலைமையை தானே கொண்டு வரும். சாட்டையால் அடித்தால் நாளைக்கு வந்து ஏன் மற்றவர்களாம் சாட்டையால் அடிக்கல, அமித்ஷா ஏன் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளவில்லை, பிரதமர் மோடி ஏன் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளவில்லை, இன்னும் பல பேர் கேள்வி கேட்பாங்களே. மன்மோகன் சிங் அவர்கள் மரணம் அடைந்ததால டெல்லி அரசியல் வந்து ஒரு 2 நாளா எதுவும் இல்லாம இருக்குங்க. அப்போ இதுக்கான பெர்மிஷன் வாங்கப்பட்டதா? மாநில தலைவர் தன்னிச்சையெல்லாம் போராட்டம் அறிவிக்க முடியாது. அப்போ இயல்பாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கடமை இருக்கு. பெண்களை மதிக்க சொல்லிக் கொடுக்கணும். எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க தான். அந்த கடமையை நம்ம செய்ய தவறுறோம். காவல்துறைக்கு பிரிவென்ஷன்ங்கிற கடமை இருக்கு. அது அண்ணாமலை சொல்றது கரெக்டுங்க. காவல்துறை வந்து பிரிவென்ஷன் வந்து வேணும்லன்னு கேட்கிறாரு. அது அவர் ஐபிஎஸ் ஆபிசரா அவரோட கேள்வி சரிதான். ஏன்னா கிரைம் நடந்த பிறகு போய் விசாரணை நடத்துவதை விட கிரைம் நடப்பதை தடுக்கணும். இப்போ ஒரு பிரச்சனை, என்ன ட்ரெஸ் போட்டிருந்த நீ, இப்படி ட்ரெஸ் போட்டிருந்தேன்னா அப்ப ஆவாதா? இது மாதிரியான ஒரு முட்டாள்தனமான வாதம் எதுவுமே கிடையாது. ஏன்னா காலம் ரொம்ப மாறிடுச்சு. ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்துங்க ஆண்கள் பெண்கள் சேர்ந்து பழகாம இருப்பாங்க, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. என்னைக்கு வந்து நீங்க கோ எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தீங்களோ அன்னைக்கே நம்ம எதை என்கரேஜ் பண்றோம்? ஆண்களும் பெண்களும் ஒரு மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனா, குறிப்பா சொல்லப்போனா பெண்களை மதிப்பதில் ஆண்கள் முன்னிலையில இருக்கணும். இப்படிதான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அதுல இருபாலாறு படிக்கிற இடத்துல நட்பு இருக்கிறதெல்லாம் தவறுன்னா நீங்க சொல்ல முடியாது. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் இப்படி செய்தது, இந்த சாட்டையை அடித்து கொண்டது, காலனி இனிமே போட மாட்டேன் அப்படின்னு சொல்றது அப்படின்றது நீண்ட நெடிய அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அனுபவம் இருக்கு ஒரு பத்திரிகையாளரா. எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்? ஏன்னா இதற்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களா சார்? இந்த மாதிரி தமிழ்நாடு அரசியல்லையா யாராவது பண்ணியிருக்காங்களா? என்னோட சிற்றறிவுக்கு எட்டிய வரை யாரும் பண்ணல. ஒரு அரசியல் அபத்தம் தான் நான் இதை நினைக்கிறேன். அதாவது குற்றச்சாட்டுகள் இருக்கிற உண்மைத்தன்மை நியாயத்தன்மை அது வேற. ஆனா அதை பொதுமக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கு செய்யப்படுகிற விஷயங்கள்ல நம்மை நாமே வருத்தி கொள்ளுதல், அது உண்ணாவிரதம் தாங்க. சவுக்கால் அடித்தல், சாட்டையால் அடித்தல், கசையால் அடித்தல் இதெல்லாம் வந்து பக்தி சார்ந்த விஷயங்கள்ல கடைபிடிக்கப்படுது. அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல தன்னைத்தானே வருத்தி கொண்டு மக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரே வழி வந்து உண்ணாவிரதம் தான். வெற்றிகரமாக கடைபிடித்தவர் மகாத்மா காந்தி. இன்னமும் நம்ம அதை கடைபிடித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா சாட்டையால் அடித்து கவனத்தை ஈர்த்தல் என்பது அது அரசியல் காட்டு மிராண்டித்தனம் தான் நான் நினைக்கிறேன். பகுத்தறிவுக்கு புறம்பானது. அப்புறம் பக்தியும் அரசியலையும் திருப்பி ஒன்னா சேர்க்கிறீங்களேங்கிறதான குறைபாடே. அரசியலையும் ஆன்மீகத்தையும் நீங்க வந்து சேர்க்க ஆரம்பிச்சீங்கனாலே இந்த நாட்டில் இருக்கிற எந்த பிரச்சனையும் நம்மளால சால்வ் பண்ணவே முடியாது. ஒரு நாடு இருக்கு, அதுக்கு பெரிய ஹிஸ்டரி இருக்கு, 1000 வருஷம் பழமையான ஹிஸ்டரி இருக்கு. ஒரு புதிய ஆக்கிரமிப்பாளர்கள் வரும்போது பழைய வழிபாட்டு தலங்களை இடிக்கிறார்கள், புதிய வழிபாட்டு தலங்கள் கட்டுகிறார்கள். எந்த நாட்டிலையும் நீங்க இதை பார்க்கலாம். அவ்வளவு பெரிய யுஎஸ் நாட்டில் வந்து பழங்குடி மக்களோட வழிபாட்டு தலங்களை எல்லாம் இடிச்சுட்டு தான் சர்ச்சு கட்டியிருக்காங்க. எப்போ தொடர்ந்து அந்த வரலாற்றில் சொல்லப்படுகிற விஷயம். இங்கேயும் அப்படிதான் இருக்கும். சமண நாகரிகம் செழித்து வளர்ந்திருந்த காலத்துல அதோட எச்ச சொச்சங்களை எல்லாம் அழிச்சிட்டு தான் கோயில் கட்டினாங்க. சமீபத்துல கூட புத்தர் சிலையை எடுத்துட்டு தலைவெட்டி முனியப்பன்னு புத்தர் சிலைக்கு பேரை வச்சுட்டாங்கிறது சேலத்துல சர்ச்சைங்க. அது கோர்ட் வரைக்கும் வந்துச்சு, ஹைகோர்ட் வரைக்கும் வந்துச்சு. ஒரு புத்தர் சிலை அது டோட்டலா வந்து தலைவெட்டி முனியப்பன் சிலைன்னு மாத்தி அது ரொம்ப வருஷமா பூஜை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா புத்தர். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்துல பல ஆண்டுகளை நம்ம கழித்து வரும்போது ஏற்படுகிற விஷயம். அப்போ இத வந்து நீங்க ஒவ்வொரு மசூதிக்கு பின்னாலும் இல்லைன்னா
ஒவ்வொரு வழிபாட்டு தலத்துக்கு பின்னாடி நீங்க தோண்ட போனீங்க அப்படின்னா நாட்டுல வேற எந்த வேலையுமே பார்க்க முடியாது. அதுக்கு தான் நம்ம வந்து பிளேஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் கொண்டு வந்தோம். 1947 எல்லாம் சீல்டு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இந்த சர்ச்சையை நம்ம கிளப்பவே கூடாது. அப்படி இருக்கிற ஒரு நாட்டுல அந்த பெரிய மாபெரும் இந்தியாவின் ஒரு பகுதியா இருக்கிற தமிழ்நாட்டுல ஒரு 120 வருஷம் 130 வருஷமாக அரசியல் பாரம்பரியம் ரொம்ப தெளிவாக இருக்கிற தென்னகத்துல சாட்டையடி அரசியலை கொண்டு வருவது என்பது அண்ணாமலைக்கே பின்னடைவு. இதுக்கு தான் அவர் போய் லண்டன்ல போய் படிச்சுட்டு வந்தாரா? இல்ல இதுக்கு தான் அவர் ஐபிஎஸ் அதிகாரியா பணியாற்றினாரா? ஐபிஎஸ் அதிகாரி தன்னைத்தானே வருத்தி கொள்ளுதே, நான் என்னை நானே வருத்தி கொள்ளுதேங்கிறது அது ஒரு சரியான பார்வையா? இது விளம்பர யுக்தியா தானே பார்க்கப்படுது. ஆனா நிறைய விமர்சனம் வருது இல்லையா? ஒரு விளம்பரம் சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, சில விளம்பரங்கள் கண்ணையும் கருத்தையும் கவரும். ஆனா அது வந்து அதன் பின்னாடி வந்து பெரிய விமர்சனம் வந்து விளம்பரத்தையே எடுத்துருவாங்க. அதே மாதிரி இந்த கசையடி சாம்ராஜ்யம் பிஜேபியில் இருக்கிற வேற நேற்றுக்கு செய்தியில பார்த்தேன், அண்ணாமலை சொன்னதால வந்து உணர்ச்சி வசப்பட்டு இன்னொரு மாவட்டத்துல யாரோ ஒரு பிஜேபி லோக்கல் லீடர் அவரும் கசையால் அடித்து கொண்டார் அப்படின்னு ஒரு செய்தி பார்த்தேன். அப்போ ஒரு தலைவனுக்காக தொண்டர்கள் தீக்குளிக்கிறது இதுவே முட்டாள்தனம் இல்லையா? அதைத்தானே நம்ம கண்டிச்சுட்டு வரோம் தொடர்ந்து. அப்போ பல நேரங்களில் அதை நம்ம பார்க்கிறோம். தலைவனுக்காக தொண்டர்கள் தீக்குளித்தார்கள். அப்போ என்ன அரசியல் அது? அப்போ மக்களுக்கு தெளிவை ஊட்ட வேண்டியவர்கள், மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியவர்கள், இவ்வளவு பெரிய காலகட்டத்துக்கு பிறகு இவ்வளவு பெரிய டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்த பிறகு தன் வீட்டின் முன்னால் நின்று கொண்டு 6 முறை சவுக்கால் அடித்துக் கொண்டார் அண்ணாமலை. இது நேற்றைய செய்தி. அப்ப அது என்ன 6 முறை கணக்கு? 1. அப்படின்னா அறுபடை வீட்டுக்கு நான் வந்து பாத யாத்திரையா போறேன். அதுக்கு அந்த அறுபடை வீட்டுக்கும் 6க்கும் சம்பந்தம் இருக்கா? இப்போ அண்ணாமலை ஏன் இதெல்லாம் செய்யறாரு? அவர் இருக்கலாங்க, அவருக்கு வந்து ஒரு சுய விளம்பரம், அது ஆசை இருக்கலாம். இல்ல அவரோட பிரச்சனை உண்மையோட பிரச்சனை என்னன்னாங்க, எந்த தேசிய கட்சியிலும் மாநில தலைவர் பதவி நிரந்தரம் கிடையாது. மாநில கட்சிகள்ல மாநில தலைவர் பதவி நிரந்தரம். சார் வரைக்கும் மாநில தலைவராக கூட இருந்துடலாம். ஏன்னா மாநிலத்துக்குள்ளதான் கட்சி இருக்கும். இப்ப அண்ணாமலை எவ்வளவுதான் தன் மேல கவனத்தை ஈர்த்து திசை திருப்பி வைத்தாலும் அடுத்த 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ பிஜேபி வேற தலைமையை தானே கொண்டு வரும். இப்ப அழகிரி இருந்தாருங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரா, இப்ப வேற ஒருத்தர் செல்வ பெருந்தகை இருக்காரு, நாளைக்கு வேற ஒருத்தர் இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு மூப்பனார் காலத்துல இருந்து நான் பார்த்தது, இளைய பெருமாள் காலத்துல இருந்து பார்த்திருக்கேன், மூப்பனார் அவர்கள் முதலமைச்சர்னு பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணி பெரிய ராஜீவ்காந்தி எல்லாம் வந்து ஒரு 5-6 மாசத்துல வந்து வாழப்பாடி ராமமூர்த்தியை கொண்டு வந்தாங்க. அப்புறம் வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து பெரிய அளவுக்கு தலைவரா வளர்ந்து வந்தாரு. அவர் ஆன்டி ஜெயலலிதா ஸ்டாண்ட் எல்லாம் எடுத்தாரு. டக்குன்னு அவரை மாத்தணும்னு முடிவு பண்ணும்போது அவர் ராஜினாமா பண்ணிட்டு மாநில கட்சி தொடங்கினாரு, தமிழக ராஜீவ் காங்கிரஸ். 94-95 காலகட்டங்க. அது திமுகவோட கூட்டணி வைக்க முயற்சி செஞ்சாங்க. கடைசியில் 96 தேர்தலில் பாமகவோட கூட்டணி, 98 தேர்தலில் அதிமுக கூட்டணியில சேலத்துல 1 சீட்டு. அப்ப ஏற்பட்ட வாழப்பாடி ராமமூர்த்தி 99ல திருப்பி திமுக பிஜேபி கூட்டணி. எவ்வளவு மாறுதல்கள் ஏற்படுது பாருங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, தேசிய கட்சியோட மாநில தலைமை என்பது வேற, ஒரு மாநில கட்சியோட தலைமை என்பது வேற. அண்ணாமலையே அதை உணர்ந்துக்கிடணும். அப்போ எவ்வளவுதான் அவர் வந்து தன் மீது கவனத்தை ஈர்த்து வைத்தாலும் அந்த கவனம் என்பது வாக்காக மாறுமா ஒரு கேள்வி, அப்படியே வாக்காக மாறினாலும் அது நிரந்தர ஓட்டு வங்கியா மாறுமா 2வது கேள்வி. இப்படி பல விஷயம் இருக்கும். முருகனே வந்து வேலெல்லாம் பிடிச்சிட்டு அவர் பெரிய யாத்திரை எல்லாம் போனாருங்க. அதெல்லாம் சமீபத்துல பார்த்தோம். இப்ப அவரு மத்திய அமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப வேல் யாத்திரையால் லாபம் அடைந்தது யார்? முருகன் தானே. நிஜ முருகனா இல்லைன்னா தலைவர் மாநில பாரதிய ஜனதா தலைவர் முருகனா? முருகனை வைத்து முருகனுக்கு ஒரு, அப்ப அண்ணாமலையை வைத்து அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு அட்வான்டேஜ் கிடைக்க போகுது, ஒரு உயர்வு. அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து இந்த இதெல்லாம் தெரியாம இருக்க வழி கிடையாது. கர்நாடகால இருந்து வந்திருக்காரு, அங்க இருக்கிற பிஜேபி தலைவர்கள் நெருங்கி பழகிருக்காரு. ஒரு தேசிய கட்சி எப்படி செயல்படுங்களோ அவருக்கு நல்லா தெரியும். அப்ப நம்ம பதவி என்னைக்குமே வந்து நிரந்தரம் கிடையாதுங்கிறது கண்டிப்பா உணர்ந்திருப்பாரு. அப்ப இந்த கவன ஈர்ப்பு 2 வகையில பண்ண முயற்சிக்கிறாரு. ஒண்ணு இங்க லோக்கலா, அதுல விமர்சனம் இருக்கும், நம்மள மாதிரியானவர்கள் விமர்சனம் செய்வோம். இன்னொன்னு டெல்லி பிஜேபி இதை எப்படி எடுத்துக்குதுன்னு தான் எனக்கு உண்மையிலே தெரியல.
சாட்டையால் அடித்தால் நாளைக்கு வந்து ஏன் மற்றவர்கள்லாம் சாட்டையால் அடிக்கல, அமித்ஷா ஏன் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளவில்லை, பிரதமர் மோடி ஏன் தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளவில்லை, இன்னும் பல பேர் கேள்வி கேட்பாங்களே. மன்மோகன் சிங் அவர்கள் மரணம் அடைந்ததால டெல்லி அரசியல் வந்து ஒரு 2 நாளா எதுவும் இல்லாம இருக்குங்க. அப்போ இதுக்கான பெர்மிஷன் வாங்கப்பட்டதா? மாநில தலைவர் தன்னிச்சையெல்லாம் போராட்டம் அறிவிக்க முடியாது தேசிய கட்சியில. கண்டிப்பா தேசிய தலைமையிட்ட கேட்கணும். அதுக்கு பொறுப்பாளர்கள் இருப்பாங்கல்ல. ஒவ்வொரு மாநில பிரிவுக்கும் தேசிய கட்சி சார்பாக பொறுப்பாளர்கள் இருப்பாங்க. அந்த பொறுப்பாளர்கள்ட்ட அவர் கேட்டாரா? அந்த பொறுப்பாளர்கள் என்ன சொன்னாங்க? இந்த கேள்வி எல்லாம் இதுல வரும். எப்போ வரும்னா அடுத்தடுத்த நாட்கள்ல வரும். இப்போ நம்ம ஆரம்பத்திலே இப்போ பேசின மாதிரி சார், அண்ணாமலை அவர்கள் சில விஷயம் இந்த மாதிரி சவுக்கடி விஷயங்கள், காலனி போட மாட்டேன்ற விஷயங்கள் வந்து இந்த மாதிரி கேலிக்குரியதாகவும் கிண்டலுக்குரியதாகவும் இருந்தாலுமே கூட அவர் கேட்ட சில கேள்விகள் நீங்களே சொன்னீங்க, மிக முக்கியமான கேள்விகள். உயர்நீதிமன்ற கேட்ட கேள்விகளும் அதே தான். அதே போல் நேற்று அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் சொன்ன கருத்துக்கும் காவல்துறை சொன்ன அருண் அவர்கள் சொன்ன கருத்துக்குமே நிறைய வேறுபாடுகள் இருந்ததையும் கூட நம்ம பார்த்தோம். அரசுக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருக்கு சார், அமைஞ்சிருக்கு திமுக அரசுக்கு இது? இல்ல, நெருக்கடி தான், பின்னடைவு தான். என்ன காரணம்னா இந்த சம்பவத்தை குயிக் ரெஸ்பான்ஸ் வந்து போலீஸ் பண்ணியிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட் பண்ண உடனே வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சரியான கோஆர்டினேட்டட் எஃபர்ட் இல்லை. பல்கலைக்கழக நிர்வாகத்தையும் காவல்துறையையும் அரசியல் தலைமையையும் இணைச்சு ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா மாறுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்போ திமுக தரப்புல இருந்து யாரையாவது அனுப்பி அங்க பேசியிருக்கலாம். அப்போ உதாரணமாக கனிமொழி அவர்கள் போய் சமாதானம் சொல்லியிருக்கலாம், இல்லை நிறைய பெண் அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க போயிருந்திருக்கலாம், இல்லை உதயநிதி போயிருந்திருக்கலாம். இது வந்து இந்த இந்த இதோட வீரியத்தை வந்து கொஞ்சம் மட்டுப்படுத்தியிருக்கும், இந்த கோபத்தை மட்டுப்படுத்தியிருக்கும், ஆற்றுப்படுத்தியிருக்கும். மட்டுப்படுத்திருக்குன்னு சொல்றதை விட கூட கோபத்தை ஆற்றுப்படுத்தியிருக்கும். இப்போ இன்னைக்கு கவர்னர் போய் விசாரணைக்கு போறாரு. அவரு நல்ல நாள்லயே வந்து எதையாவது பேசுவாரு, நொரநாட்டையும் பிடிச்சவர். அப்ப அவர் போய் என்ன விசாரிச்சு அவர் ஏதோ ஒரு கருத்தை சொல்லுவாரு. அவர் தான் வீசி போடாம வச்சிருக்காரு, அதை யாருமே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு தலையே இல்லாம இருக்கிறது யாரோட தப்பு? சரி, அண்ணா பல்கலைக்கழகத்தோட கேம்பஸ் அது ஒரு ட்ரெஸ்பாஸ் இல்லாம சாங்டிஃபைடா இருக்கா? கிடையாது. அங்க இருக்கிற 6 வாசல்ல ஒரு 2-3 வாசல் ஃப்ரீ, யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வரலாம். அப்ப அதெல்லாம் ஏன் வந்து நம்ம தடுத்து நிறுத்தல? இந்த கேள்வி எல்லாம் இயல்பா இருக்கு. அப்போ அமைச்சர் பேசுறதுக்கும் காவல்துறை தலைவர் பேசுறதுக்கும் இடையில முரண்பாடு வருது. சென்னை நகர கமிஷனர் பேசுறதுக்கு இடையில முரண்பாடு வருது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நிறைய கேர் எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் அது செய்யல. அது செய்யலைங்கும் போது இயல்பாக அது அரசியல் தலைமை மீது தான் பிரதிபலிக்கும். தோல்வியா மாறுமா? அதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. என்ன காரணம்னா அவ்வளவு பெரிய பொள்ளாச்சி பாலியல் பயங்கரம், அது இதை விட வந்து படுமோசமாக தொடர்ந்து அந்த செய்தி சுழற்சியில் இருந்த ஒரு விஷயம். கடைசியில பொள்ளாச்சியில வெற்றி பெற்றது யாருன்னா பாலியல் பலாத்காரம் பண்ணதாக சொல்லப்பட்டவரோட தந்தை தான். என்ன காரணம்னா ஜனங்க வந்து ஓட்டு போடும்போது வேற மாதிரி திங்க் பண்றாங்க, அது ஒரு காரணம். அதுவே அரசியல்வாதிகளுக்கு ஒரு தொக்கா போகுது. சரி, இதெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, எப்படி பார்த்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க, கடைசி நேரத்துல ரூபா தானே அப்படிங்கிற மாதிரி தொக்கா போகுது. இப்போ எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு தவறு செய்யறோம் அப்படின்னா, நம்ம வந்து நல்லொழுக்கங்களையும் நற்பண்புகளையும் தலைமுறைகளுக்கு கடத்துவதில் வந்து நம்ம தவறு செய்யறோம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்டர்நெட் உலகங்க, சின்ன குழந்தைகள் கூட வந்து செல்போன் வச்சிருக்கு. இன்டர்நெட்ல உங்களுக்கே தெரியும் அதுல வந்து என்னென்ன விபரீதங்கள்லாம் அவைலபிள்னு தெரியும். அப்போ சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட், பெரிய விஞ்ஞான தொழில்நுட்பம் நல்ல காரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டிய விஷயம், அறிவார்ந்த செயல்களுக்கு பயன்படுத்த வேண்டிய விஷயம், ஆனா ஆபத்தான செயல்களுக்கும் பயன்படுத்தப்படுது. இப்படியான ஒரு தொழில்நுட்ப புரட்சி காரணமாக நம்மளோட வாழ்க்கையே திசை மாறி போகக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். அதான் இந்த நூற்றாண்டு, இந்த நாளை இப்ப பிறக்க இருக்கிற 2025 அந்த கொண்டு வர இருக்கிற ஆபத்துலாம் அதுதான். அப்போ இயல்பாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கடமை இருக்கு. பெண்களை மதிக்க சொல்லிக் கொடுக்கணும், எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க தான். அந்த கடமையை நம்ம செய்ய தவறுறோம். காவல்துறைக்கு பிரிவென்ஷன்ங்கிற கடமை இருக்கு. அது அண்ணாமலை சொல்றது கரெக்டுங்க. காவல்துறை வந்து பிரிவென்ஷன் வந்து வேணும்லன்னு கேட்கிறாரு. அது அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸரா அவரோட கேள்வி சரிதான். ஏன்னா கிரைம் நடந்த பிறகு போய் விசாரணை நடத்துவதை விட கிரைம் நடப்பதை தடுக்கணும். அப்ப கண்டிப்பாக வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோட ஒட்டி இருக்கிற காவல்துறைக்கோ அல்லது அங்க புலனாய்வு பிரிவுல இருக்கிறவங்களுக்கோ சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஆனா ரொம்ப எளிதா தடுத்திருக்கக்கூடிய விஷயங்க. அது கோர்ட் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கலாம், பெரிய அளவுக்கு சீரியஸா எடுத்துக்கிடுவாங்க. அப்போ
மொத்தத்துல இதுல வந்து அரசாங்கம் செய்ய தவறியது நிறைய இருக்கு. அரசாங்கத்தை கண்டிக்க வேண்டுமா? கண்டிப்பாக கண்டிக்க வேண்டும். அதே நேரத்துல எதிர்காலத்துல இந்த தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி? அது என்ன வழின்னா, அது ஏற்கனவே நம்ம நிர்பயா வழக்கு, நிர்பயாவோட பிரச்சனையோடயே நம்ம வர்மா கமிஷன் போட்டு ஒரு மாபெரும் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் குடுத்துருக்கோம். எப்படியெல்லாம் இத தடுக்கணும்? என்ன மாதிரியான ஒரு விழிப்புணர்வ நம்ம ஏற்படுத்தணும்? கவுன்சிலிங் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கவுன்சிலிங் சென்டர்ஸ கிரியேட் பண்ணணும். குறிப்பா கல்வி நிலையங்கள்ல. அது ஸ்கூலா இருந்தாலும், காலேஜா இருந்தாலும் பொருந்துங்க. ஏன்னா இருபாலாரும் சேர்ந்து படிக்கிறது. அப்ப இருபாலாரும் சேர்ந்து படிக்கும்போது நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தேவை. உளவியல் ரீதியாக அப்ரோச் அது இல்லவே இல்ல. அப்போ பேராசிரியர் பேர்ல அந்த தவறு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து மாணவர்களோட, இல்ல மாணவிகளோட அவங்க பேராசிரியர்களோ, பேராசிரியைகளோ எந்த அளவுக்கு வந்து ஒரு உறவ பேணுறாங்க. எங்க காலத்துல எல்லாம் எங்களோட கல்லூரி பேராசிரியர் அவங்கலாம் எங்களுக்கு ஹீரோஸ். சில பிரச்சனைகள் வரும்போது அவங்ககிட்ட சொல்லிருவோம் போய். பல நேரங்கள்ல பல பேராசிரியர்கள் வீட்ல இருந்து வந்து ஏதாவது பணம் வர்றதுல தாமதம் ஏற்பட்டாலோ, இல்ல சில கஷ்டங்கள் காரணமாக ஃபீஸ் கட்ட முடியாம போனாலோ, மாணவர்களுக்கு உதவி செய்து பணம் கட்டிய பேராசிரியர்கள் இருந்தாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு மாணவர்கள் வேற, பேராசிரியர்கள் வேற அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கு. இது எல்லாமே இதோட டீகிரடேஷன் தாங்க. நான் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில சிண்டிகேட் மெம்பரா பணியாற்றும் போது 94 காலகட்டத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி இத பார்த்தேன். கண்ணால பார்த்தேன். நான் படிச்சு முடிச்சு அப்பவுமே ஒரு 20 வருஷம் ஆயிப்போச்சு. என்னடா இவ்வளவு மோசமா இருக்கே! இதே மாரியான ஒரு பாலியல் புகார். ஒரு இன் கேமரா மீட்டிங்ல இத விசாரிச்சோம். விசி வந்து எங்களுக்கு ஆளுடைய பிள்ளைன்னு ரொம்ப பெரிய மனுஷங்க. அவரு ஐஏஎஸ் ரிட்டயர்ட் ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தவரு. மறைமலை அடிகளாரோட பேரன். ஆளுடைய பிள்ளை. ஆமா, ஆளுடைய பிள்ளை. அவர்தான் எனக்கு விசி. விசி வந்து நீங்க அந்த அந்த விசாரணை கமிட்டியில இருக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. நான் விசி ரிஜிஸ்ட்ரார் 3 பேரும் ஒரு இன் கேமரா கமிட்டி. பாதிக்கப்பட்ட பெண்ணையும் விசாரிச்சோம். அந்த புகார் கூறப்பட்ட பேராசிரியரை விசாரிச்சு புகார்ல உண்மைத்தன்மை இருக்குன்னு பேராசிரியருக்கு தண்டனை கொடுத்தோம். இது மாதிரியான பல விஷயங்கள் வந்து பல்கலைக்கழக வளாகங்கள்ல நடக்கும். நான் சொல்றது 94 கதை. இன்னைக்கு 2024. இது வெளிநபர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு வெளியாள் வந்து உள்ள வரானா அப்போ அவனுக்கு அவ்வளவு ஈஸியா அப்ரோச் இருந்திருக்குன்னு ஆயிருது இல்ல, ட்ரெஸ்பாஸ் இருந்திருக்குன்னு ஆயிருது இல்ல. அதாவது கேம்பஸ்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள் இருக்கும். வெளிநபர் வந்து செய்யற விஷயங்கிறது கொஞ்சம் அபூர்வமா தாங்க இருக்கும். இது சில விவாதங்கள்ல சில திமுக உறுப்பினர்கள் பேசும்போது, அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலை? ஆண் நண்பரோடு ஏன் அவருக்கு அங்க போனாங்க? இது வந்து தவறான இது. இந்த மாரி பழக்கவழக்கமே வந்து தவறா இருக்கு அப்படின்னு சில பேச்சுகளும் வந்து அதுல பேசப்படுது. அது இது எப்படி? மிகப்பெரிய தவறான அப்ரோச்சுங்க. என்ன காரணம்னா, இப்போ ஒரு பிரச்சனை. என்ன ட்ரெஸ் போட்டிருந்த நீ? இப்படி ட்ரெஸ் போட்டிருந்தேன்னா அப்புறம் அப்ப ஆவாதா? இது மாதிரியான ஒரு முட்டாள்தனமான வாதம் எதுவுமே கிடையாது. ஏன்னா காலம் ரொம்ப மாறிடுச்சு. ஏதோ ஒரு காலகட்டத்துல வந்துங்க ஆண்கள், பெண்கள் சேர்ந்து பழகாம இருப்பாங்க. டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. என்னைக்கு வந்து நீங்க கோ எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வந்தீங்களோ, அன்னைக்கே நம்ம எதை என்கரேஜ் பண்றோம்? ஆண்களும், பெண்களும் ஒரு மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்லப்போனா, குறிப்பா சொல்லப்போனா பெண்களை மதிப்பதில ஆண்கள் முன்னிலையில இருக்கணும். இப்படிதான் நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். அதுல இருபாலார் படிக்கிற இடத்துல நட்பு இருக்கிறதெல்லாம் தவறுன்னுலாம் நீங்க சொல்ல முடியாது. அப்போ அப்படியான ஒரு அதை வந்து கேள்வியா கேட்கறதுங்கிறது சரியான அரசியல் பார்வை இல்ல. நான் இவ்வளவு வயசுக்கு மேல என்ன எல்லாமே எல்லா குழந்தைகளும் நம்மளோட பேரம்பேத்தி வயசுல தான் இருப்பாங்க. எல்லாருக்குமா சேர்த்து தான் நான் இதை சொல்றேன். தவறுகள் நடந்தா பெண்கள் மீது குறை சொல்வதை முதல்ல நிறுத்துங்க. இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் ஏற்படாம இருக்க வழிவகை தேடுங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிவாரணம் கிடைக்க செய்யுங்க. மேலும் மேலும் அதை அரசியல்படுத்தி அந்த பெண்ணோட மனதுல உளவியல் ரீதியான சங்கடங்களை தயவு செஞ்சு ஏற்படுத்தாது. இன்னொரு பக்கம் அந்த பெண் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. அந்த குடும்பமும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்கன்றது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா நெறைய பேர் இத மறைக்கணும். ஹைகோர்ட்டே பாராட்டியிருக்காது. அது வந்து ஒரு உண்மையாவே தைரியம் தான். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க எல்லாருமே தயங்குவாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கிறது நல்ல சரியான பார்வை தான். எல்லா பெண்களும் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க வரணும். ஒரு அடிப்படை தவறு பண்றோம். என்னன்னா இவ்வளவு டெக்னாலஜிக்கல் உலகத்துல எல்லா செல்போன்லயும் எமர்ஜென்சி ஆப் இருக்கு அவைலபிள். பட்டன் அழுத்தினா போதும். ஏதோ பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு லொகேஷன் ஷேர் ஆயிரும். ஒரு அலாம் பீப் ஆயிரும். அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு பல நிமிடங்களாக நடந்த அத்துமீறல் மாதிரி தெரியுது. செய்திகளை படிச்சு பார்க்கும்போது ஒரு 1/2 மணி நேரம், குறைந்தபட்சம் 1/2 மணி நேரமாவது இந்த போராட்டம் நடந்திருக்கு மாதிரி தான் தெரியுது. எல்லாரும் செல்போன் கையில வச்சிருப்பாங்க. இல்ல அந்த அந்த பையன் அவன் முதல்ல வெளியில அவனை விரட்டி விட்டுருக்காங்க. அவன் செல்போன் வச்சிருப்பான். அந்த இடத்துல ஏன் வந்து இந்த இந்த இவங்க வந்து
ஒரு சரியான முறையில உடனடியாக இந்த அபாயத்தை வந்து அவங்க சொல்லலைங்கிறதுல எனக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்ப ஏன் இவங்க வந்து நம்ம நம்ம குழந்தைகள் இவ்வளவு செல்போன் எல்லாருமே டெக்னாலஜிக்கலா நம்மளையெல்லாம் விட ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு சமுதாயமா இருக்காங்க. அவங்க ஏன் இதெல்லாம் வந்து சொல்லல? அது ஒரு பெரிய குறைபாடாக எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் நம்ம பயிற்சி கொடுக்க வேண்டியது இருக்கு. நம்மகிட்டயே கண்டிப்பா. காவலன் ஆப் நிறைய ஆப் இருக்குங்க. கடந்த ஒரு 3, 4 வருஷத்துல இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு பல புதிய விஷயங்களை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உலகெங்கிலும் அப்படியான நடைமுறை வழக்கத்துல இருக்கு. அதை பயன்படுத்த சொல்லிக் கொடுத்தோமா? இப்படியான பல இயல்பான கேள்விகள் இருக்கு. இதுல இருந்து ஒரு பாடம் கற்றுக்கொண்டால் அது சரிதான். கண்டிப்பா சார். மகிழ்ச்சி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலோக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. மற்றும் உங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெட்ரோலோக்ஸின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் சார். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.